மோஷன் நிஞ்சா வீடியோ எடிட்டிங் ஆப்ல எப்படி வீடியோ எடிட்டிங் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். மோஷன் நிஞ்சா ஆப் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி சைஸில் வீடியோ எடிட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஃப்ரேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ரேமில் வீடியோஸ் வேணுமோ அந்த மாதிரி ஃப்ரேமில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுமே கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த வீடியோ எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஆட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் 2-3 வீடியோஸ் கிட்ட நீங்கள் ஆட் பண்ணால் கூட கிளிக் பண்ணி உங்களால் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ 2 வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நமக்கு லோட் ஆகும். அது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகி ரெண்டரிங் ஆகி முடிக்கிறதுக்காக ஜஸ்ட் வெயிட் பண்ணுவோம். ரெண்டரிங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தோன்னா எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஸ்க்ரால் பண்ண பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 3D, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் 3D, அதுக்கப்புறம் மூவி, டைனமிக்கு, அதுக்கப்புறம் லைட் கலரு, லென்ஸு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வேணுமோ ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அது உங்களோட வீடியோஸில் ஈஸியாக அப்ளை ஆகிடும். இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரால் பண்ண நிறைய இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் எதுவும் எஃபெக்ட் சர்ச் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலுமே இந்த இடத்துல சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி கூட எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களோட வீடியோஸில் நீங்கள் டெக்ஸ்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இதை கிளிக் பண்ணி உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டோட கலரு, ஃபாண்ட்டு, அதோட எஃபெக்ட்ஸ், அந்த டெக்ஸ்ட் வரதுக்கான அனிமேஷன்ஸு, அதுக்கப்புறம் க்ராப், மாஸ்க்கு, அந்த டெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணுறீங்களா, ஸோ அந்த டெக்ஸ்ட்டு என்ன மாதிரி ஃபாண்ட்டில் என்ன மாதிரி அனிமேஷனில் வரணும் அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதற்கான தனி டூல்ஸ் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது. ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது எந்த மாதிரிலாம் அந்த இடத்துல அனிமேட் ஆகணும், எந்த மாதிரி டியூரேஷனில் வரணும், இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அதோட ஒப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிட்டீங்க, அது நல்லா பிளர்ராக தெரியணுமா, இல்லாட்டி நல்லா க்ளீனாக தெரியணுமா, இல்லாட்டி ரொம்பவே லோவாக தெரியணுமா, இந்த மாதிரி எஃபெக்ட்ஸுமே நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டுக்காக மட்டுமே தனி சில எஃபெக்ட்ஸு, கலர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை கூட உங்களால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் பண்ணிக்க முடியும். அதற்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பேக் பண்ணிட்டீங்கன்னா அதில் மியூசிக் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆடியோ கிளிக் பண்ணி நீங்கள் ஆடியோ இதெல்லாமே ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் எதுவும் வீடியோ வச்சுருக்கீங்கன்னா அந்த வீடியோ டேரெக்டாக நீங்கள் அதில் இருக்கக்கூடிய ஆடியோ மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் சவுண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, மியூசிக்ஸ் எல்லாமே, அதெல்லாம் நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா லோக்கல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுமே உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய ஆடியோஸ் எல்லாமே நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதா இருந்தாலுமே வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்க முடியும். மேலே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாய்ஸ் ஓவருமே பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைட்டில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட வீடியோஸ்க்கு டைட்டில்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதற்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஃபாண்ட்ஸு, டிசைன்ஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த டைட்டில் அனிமேட் ஆகிற டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ண பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டைட்டில் ஃபாண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வீடியோக்கு டைட்டில் கொடுக்கலாம். அது நல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேட் ஆகி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அந்த டைட்டில் ஃபாண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு நீங்கள் சூப்பராகவே டைட்டில் ரெடி பண்ணிக்க முடியும். அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நிறைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ண பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் உங்களோட வீடியோஸில் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் அட்ஜஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. உங்களோட வீடியோவில் இருக்கக்கூடிய பிரைட்னஸ்ஸு, கலர் கரெக்ஷனு, சேச்சுரேஷனு, ஹைலைட் இதெல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் வீடியோ ரொம்ப டிம்மாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைட்னிங் ஏற்றுறது, லைட்னிங் ஓவராக இருந்துச்சுன்னா லைட்னிங்கை கம்மி பண்ணுறது, அதுக்கப்புறம் வீடியோவில் பிளர் பண்ணுறது, அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது. உங்களோட வீடியோக்கான கலர் கரெக்ஷன்லாம் பண்ணணும்னா இந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட வீடியோஸில் நீங்கள் எதுவும் ஷேப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேப்ஸ் ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்குறாங்க.
ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு வீடியோஸில் வந்து ஷோ ஆகும். நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஷேப்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் 2 வீடியோ ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா டிரான்சாக்ஷன் எஃபெக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நிறைய டிரான்சாக்ஷன் எஃபெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் அதை வந்து செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு சென்டரில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பாப்புலர், கேமரா இந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வேணுமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களால் இதில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய விதமான எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து எத்தனை செகண்ட் வரணும் அப்படின்றத கூட கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணிக்க முடியும். அதற்கான ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிரான்சாக்ஷன் எஃபெக்டை பொறுத்தளவுக்கு நிறைய விதமான எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஸ்க்ரால் பண்ண வந்து பார்க்கலாம். ஸ்லைஸு, பிளர்ரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3D அனிமேஷனில் வருது, அதுக்கப்புறம் பிளர் ஆகி உங்களுக்கு வந்து வருது. இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய டிரான்சாக்ஷன் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதே மாதிரி நீங்கள் அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அப்ளை ஆகிடும். அதுவும் எத்தனை செகண்ட் அந்த டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வரணும் அப்படின்றதுமே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அப் டு பார்த்தீங்கன்னா வந்து இதில் 5 செகண்ட் வரைக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அதை வரைக்கும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்க வந்து முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மிக்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மிக்ஸ் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு வீடியோ வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதற்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களோட வீடியோவில் ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மிக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட கேலரிலேருந்து ஏதாச்சும் ஒரு வீடியோஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஒரு வீடியோக்கு மேலே உங்களால் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி ஆட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவை இந்த மாதிரி உங்களோட வீடியோஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோவுக்கு எடிட் பண்ணுறதுக்கான டூல்ஸுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து கட் அவுட்டு, அட்ஜஸ்ட்டு, பார்ட்ரு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு க்ரீன் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து போட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டையுமே உங்களால் அதில் வந்து கட் பண்ணிக்க முடியும். இதில் குரோமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணி கூட வீடியோஸ் வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும் க்ரீன் ஸ்க்ரீனில் வந்து எடுத்திருந்தீங்கன்னா. மற்றபடி நார்மலாக எடுத்திருந்தீங்கன்னா உங்களால் நார்மலாக தான் இந்த மாதிரி வந்து வைக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த வீடியோட ஸ்பீடு, அதுக்கப்புறம் பிளெண்ட் ஆப்ஷனு, ரிவர்ஸ் பண்ணுறது, மியூசிக் பீட்டு, வால்யூம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோஸ்க்கான டூல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எடிட் பண்ணி இதில் வந்து வச்சுக்க முடியும். அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஒன் டைம் உங்களோட வீடியோ நீங்கள் ஃபுல்லாகவே ரெண்டர் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்பை பொறுத்தவரைக்கும் எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸு, அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் எஃபெக்ட்ஸ் இது எல்லாமே நல்லா வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் சூப்பராக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட வீடியோ வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னா மேலே பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதில் நிறையா பார்த்தீங்கன்னா வந்து குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு வீடியோக்காக எடிட் பண்ணி காட்டினேன். அதனால் பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே கம்மியான குவாலிட்டியில் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கம்மியான குவாலிட்டியில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா வீடியோட குவாலிட்டி ரொம்பவே பார்த்தீங்கன்னா லெஸ்ஸாக வந்து இருக்கும். உங்களுக்கு குவாலிட்டி நல்லா வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக இந்த ஐக்கானை ஃபுல்லாக ஆக்கிட்டு நீங்கள் வந்து குவாலிட்டியை வந்து இது பண்ணிங்கன்னா உங்களோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இருக்கும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ குவாலிட்டியில் தான் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது 6 MB வந்து இருக்குது. இல்லை எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் உங்களுக்கு வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட் ஆகி வந்துடும். ஆனால் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் மார்க் கண்டிப்பாக வரும். எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் அப்படின்றதுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வாட்டர் மார்க் இல்லாமல் நம்மளால் எடிட் பண்ணணும்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து பெய்ட் பண்ணுற மாதிரி தான் வந்துருக்கும். ஸோ இந்த ஆப் பொறுத்தளவுக்கு எஃபெக்ட்ஸு, எடிட்டிங்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்பவே பக்காவாக வந்து பண்ணிக்க முடியும். நிறைய எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. எந்த அளவுக்கு டூல்ஸ் வந்து இருக்குதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸும் வந்து இருக்குது. அதுதான் வாட்டர் மார்க். இது ஃப்ரீ கிடையாது. வாட்டர் மார்க் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ் கீழே பார்த்தீங்கன்னா வந்து வரும். அது வந்து ரிமூவ் பண்ணால் நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ இப்போ உங்களோட வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக ரெண்டர் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து பார்த்துக்க முடியும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வாட்டர் மார்க். இந்த மாதிரி வாட்டர் மார்க் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸில் வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி சேவ் ஆனதுமே அது பார்த்தீங்கன்னா உங்களோட டேரெக்டாக உங்களோட கேலரிலே பார்த்தீங்கன்னா அது வந்து சேவ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் மட்டும் வந்து கிடையாது. தனியாக எடிட் பண்ணுறதுக்கான ஒரு சில டூல்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க.
ஸ்மூத் ஸ்லோமோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களோட வீடியோஸில் நீங்கள் வந்து ஸ்லோமோ வந்து எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்மூத் ஸ்லோமோ வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபோனில் இருக்க ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த வீடியோக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்மூத்தாக ஸ்லோமோ வந்து செட் பண்ணிக்க முடியும். அந்த ஸ்லோமோ செட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக பண்ணுறப்ப கொஞ்சம் உடையிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் இந்த ஸ்மூத் ஸ்லோமோவில் நீங்கள் செட் பண்ணுறப்ப அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியர் கட்டாக வந்துருக்கும். ஸோ அதற்காக இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடு வேணும், எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு செட் பண்ணிட்டு நீங்கள் இதில் வந்து டிக் கொடுத்துட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரியில் பார்த்தீங்கன்னா வந்து சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்மூத் ஸ்லோமோ நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வெலாசிட்டி எடிட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வெலாசிட்டி எடிட்டை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் ஏதாச்சும் ஒரு வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய விதமான வெலாசிட்டி எடிட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோவில் ஆட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சில எஃபெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வேணுமோ அந்த மாதிரி எஃபெக்ட்ஸை நீங்கள் இதில் வந்து செட் பண்ணிக்க முடியும். நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இதில் வந்து மோஷன் பிளர், உங்களோட வீடியோஸில் பிளர் ஆகிறது, அதுக்கப்புறம் குவாலிட்டி என்ஹான்ஸ், ஒரு வீடியோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் கலர் லேப் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஃபோட்டோ மற்றும் வீடியோவில் இருக்கக்கூடிய கலர் கரெக்ஷன் நீங்கள் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃப்ரேம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரேம் வந்து டிசைன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அதுக்கப்புறம் ஃபோட்டோ மூவிங் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபோட்டோ வந்து மூவிங் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் மேஜிக் ஸ்கை, அதுக்கப்புறம் ஏ எஃபெக்ட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்கேட்டர் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இருக்கக்கூடிய இந்த டூல்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஏதோ ஒரு ஃபோட்டோ வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட்ஸு, ஸ்லோமோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதற்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. செப்பரேட்டாக நீங்கள் வந்து ஒரு வீடியோவில் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணணும், மற்றபடி எதுவும் பண்ண போகிறது இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த வெலாசிட்டி எடிக்ட்டு, ஏ எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் டேரெக்டாக உங்களோட வீடியோ இம்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் பெருசாக எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி அதில் தான் நீங்கள் டூல்ஸ்லாம் வச்சு எடிட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். சிம்பிளாக ஒரு சில எடிட் மட்டும் பண்ணால் இந்த டூல்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக அதில் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். எடிட் பண்ணிட்டு அதை சேவ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் பொறுத்தளவுக்கு வாட்டர் மார்க் கண்டிப்பாக வந்து வரும். ஸோ வாட்டர் மார்க் இல்லாமல் நீங்கள் பண்ணால் பே பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். பார்த்துருப்பீங்க மோஷன் நிஞ்சா வீடியோ எடிட்டிங் அப்படியே எப்படி வந்து வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்டென்ட் பத்தி மறக்காம அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாவே நம்மளோட சேனல்ல வரும்.